நண்பர்களுக்கு வணக்கம். புயலாக நீ பூந்தென்றலாக நான் பகுதி 27. யோசனையோடு நடந்து கொண்டிருந்தவளை சுற்றி வளைத்திருந்தனர் ஐவரும். அவர்களை பார்க்கவுமே கிளி பற்றி கொள்ள தன் கைப்பையை இறுகி பற்றியவள் நகருங்க என்று கூற பல்லிழுத்த ஒருவன், ஹட இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போப்பா, பேசிட்டு போகலாம். இல்லைண்ணா நகருங்க, நான் போகணும். அண்ணனா என்ன பாப்பா, அண்ணன் தம்பின்னு அசிங்கமாக பேசிட்டு அத்தானு வேணா கூப்பிடு என்று மற்றவன் வழிய பார்த்திபனை ஸ்னேகா வாய் போயாமல் அத்தான் அத்தான் என்று கூப்பிடுவது நேரம் காலம் இல்லாமல் நினைவில் வர இதயம் கனத்தது. சுற்றும் முற்றும் பார்த்தால் ஆள் அரவம் கொஞ்சம் கூட இல்லாத இடம். எங்கோ ஒரு கோடிக்கு ஒருவராக சில பேர் இருக்க இவள் சத்தம் போட்டாலும் யாருக்கும் கேட்கப் போவது இல்லை. அதைவிட சத்தம் போட முடியுமா? வாயை திறக்கும் போதே ஒருவன் வாயை பொத்தினால் கூட மற்றவன் கை கால்களை பிடித்துவிட்டால் நம்மால் துள்ளக்கூட முடியாது என்ற உண்மை உணர்த்த வயிற்றுக்குள் ஒரு கலகலப்பு. தொண்டை அடைக்க, இல்லை இல்லை, இந்த நேரத்தில் அழுது கோலையாகக்கூடாது, நம்மால் முடிந்த முயற்சியை எடுக்கணும், தப்பிக்க என்று உறுதி வர தன் மொத்த பலத்தையும் ஒன்று திரட்டியவள் அவள் முன்னே நின்றவனை வேகமாக தள்ளிவிட்டு ஓட முயல எருமை மாடு போல் இருந்த அவனை அசைக்க கூட முடியாமல் இவள் தோல்வியுற இவள் கையை ஒருவன் பிடித்தான். கையை விடுவிக்க இவள் முயல, என்ன பாப்பா அவசரம், கொஞ்ச நேரம் அமைதியாரு, அப்புறம் போயிடல என்று கூற அவர்கள் மேலிருந்து வந்த சாராய வாடை வயிற்றை புரட்ட குமட்டியது. சுற்றும் முற்றும் பார்த்தவளோ செய்வதறியாது நிற்க அவர்களில் ஒருவன், டேய் என்று எதிர்ப்புறம் கை காட்ட அங்கு 4-5 படகு நிறுத்தி வைத்திருக்கா. இந்நேரத்தில் யாருமே இருக்க வாய்ப்பில்லை என்று வழிந்தான். சரிதான் மாப்ள என்று இவளை பற்றி இழுக்க மற்றவன் கேவலமான சிரிப்போடு இவளை பார்த்தான். இவளுடைய போராட்டம் அந்த எச்ச நாய்களின் கூட்டத்தில் எடுபடாமல் போக, விட்ரா என்று அவன் கையை தட்டிவிட இரு கைகளையும் அழுத்து பிடித்து இருந்தான் ஒருவன். கண்களில் கண்ணீர் பெருக, இதுவரை செய்தியாக கேட்டோமே, புதரில் ஒரு பெண் சடலம் கிடைத்தது, மறைவில் ஒரு பண் சடலம் கிடைத்தது என்று. அதேபோல் தானும் செய்தியாக மாறப்போகிறோமா என கழிவிறக்கம் தோன்ற பார்த்திபன் நினைவு தோன்றியது. பார்த்திபன் பார்த்திபன் ப்ளீஸ் வந்துடுங்க வந்துடுங்க என்று அவனை மனம் கெஞ்சி கதறி அழைத்து கொண்டு இருந்தது. தன் வாழ்வு அவ்வளவுதானா? ஆசைகள் கனவுகள் அத்தனையும் புதைய போகிறதா? இந்த வெறி பிடித்த நாய்களின் வெறியால் மனம் கதறிய போதும் பார்த்திபன் வந்திடுங்க வந்திடுங்க என்று அவனையே கோடி முறை தேடி மன்றாடியது. வந்து காப்பாற்றுவீங்களா, இல்லை என் உடலை தேடுவீங்களா என்று கண்ணீர் முட்டி கொண்டு வர, ஏய் கன்னத்தை பாருடா, சும்மா வலுன்னு இருக்கு என்று அவள் கன்னத்தை ஒருவன் தடவி பார்க்க உடல் கூசி போனாள். அங்கே பாருமஜி, ஒருத்தன் நம்மளை நோக்கியே வர மாதிரி இருக்கு. இந்த ஹீரோக்கள் தொல்லை தாங்க முடியலடா. ஒருத்தன் தானே, நீங்கள் 2 பேரும் போதும், நாங்கள் இவளை இழுத்துட்டு போகிறோம், சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்து சேரு, நாங்களும் முடிச்சுட்டு இருக்கோம் என்று பல்லிழுக்க இவளுக்கு அருவருக்க அந்த ஒருவன் தன்னவனாக இருக்காதா என்று அல்ப ஆசை தோன்றியது. அங்கு பார்த்திபனும் மின்னல் வேகத்தில் வந்து கொண்டு இருந்தவன் கடற்கரை அடையவும் காரை நிறுத்திவிட்டு வெளியேறினான். ஏதோ உள்ளுணர்வு தோன்ற காரின் பின்புறம் நோக்கி சென்றான். அதை திறக்க அவன் எப்பொழுதுமே அங்கு வைத்திருந்த ஹாக்கி பேட் இருந்தது. இது தேவையா என்று ஒரு குரல் கேட்டாலும் அதை காதில் வாங்காமல் கையில் எடுத்துக்கொண்டே மணற்பரப்பை நோக்கி நடந்தான். இது எதுக்குங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க என்று அவ கேட்க போறா. என்னத்தை சொல்றது என்று அசடு வளைந்தபடி சிரிப்போடு தலையை சொரிந்து கொண்டான். சும்மானு சொல்லி வைப்போம் என்று அதை கையில் எடுத்து வீசிக்கொண்டே வேகமாக நடக்க சிறிது தூரத்திற்கு பிறகு அவன் கண்ணில் பட்டதுதான் அந்த காட்சி. என்ன அங்கு சிறு கூட்டம்? அங்கேயே பார்வையை கூர்மையாக்கினான். கூட்டமாக எதையோ இழுத்து செல்வது போல தோன்றியது. மனம் எச்சரிக்க மற்றதை மறந்து அந்த புறமே கால்கள் விரைய நெருங்க நெருங்க அந்த அரை இருளிலும் யாரையோ இழுத்து செல்வது தெளிவாகியது இவனுக்கு. பிருந்தா என இவன் அதிர, சச்சா அவளா இருக்காது, யாராயிருந்தா என்ன, இது ஏதோ தவறுதான், நீ போ என்று மனம் தள்ள அவர்களை நோக்கி ஓட துவங்கினான். இருவர் இவனை பார்த்து முன்னிற்க மற்றவர்கள் இழுத்து செல்ல, டேய் என்று இவன் கத்தியவாறு அவர்களை நோக்கி சென்றான். அவர்களும் இவன் புறம் கை நீட்ட
கை நீட்டிய முன் இவன் பேட் அவர்களை தாக்கி இருந்தது. எப்படியாவது உதவி கிடைத்து விடாதா என்று தவித்தவள் போராடியபடியே அந்த பக்கம் பார்க்க அந்த இருளிலும் அவன் உருவம் அது தன்னவன்தான் என்று உறுதிப்படுத்த பாத்திபா என்று கத்திவிட்டாள். இதுவரை யாருக்கோ உதவி என்ற வேகத்தில் அவர்களை தாக்கியவன் அவள் குரல் கேட்கவும் அதிர்ந்து நின்று விட்டான். அந்த சிறிது நொடி அந்த பொறுக்கிகளின் தாக்குதல் இவன் மேல் விழ கவனம் சிதறி கீழே விழுந்தான். அவன் தன்னவள்தான் என்று உறுதிப்பட இவன் வேகம் வெறியானது. அந்த மட்டையை கைப்பிடியில் இறுக்கியவன் எழுந்து அவர்கள் இருவரையும் கண்மண் தெரியாமல் அடிக்க துவக்கி இருந்தான். முதல் இருவர் அலறுவதை பார்த்த மற்றவர்கள் ஒருவன் இவளை பிடித்திருக்க மற்ற இருவரும் இவனை நோக்கி வர அடுத்த கட்டத்திற்கு ஆயத்தமானான். வெறும் உடல் வலுவை வைத்துக்கொண்டு பெண்ணிடம் வீரம் காட்டியவர்கள் உடல் வலுவோடு வந்தவனிடம் தோற்று கொண்டு இருந்தனர். அழகிற்காக ஆம்ஸ் வளர்த்தவன் அல்லவே அவன். தற்காப்பு பயிற்சி அத்தனையும் தேறி தெரிந்தவன் அல்லவா. அவன் அடி ஒவ்வொன்றும் இடிபோல் இறங்க சிறிது நேரத்திலேயே சுருண்டு விழுந்தனர் 4 பேரும். விழுந்ததை கண்டவன் அவள் கையை விட்டு விட்டு இவன் புறம் வந்திருக்க, அவ கையையடா புடிச்ச என்று வெளுத்து வாங்கினான் அவனையும். மற்றவர்கள் அலறி அடித்து கொண்டு ஓடிவிட்டார்கள். போதும். கடைசியாக உள்ளவனும் ஓட்டம் எடுக்க அடுத்த நொடி அவன் நெஞ்சில் முகம் புதைத்திருந்தாள் பிருந்தா. அவன் இடையை இறுகி கட்டி கொண்டு அவனோடு ஒன்ற கோபத்திலும் வேகத்திலும் அவன் மார்பு வேக மூச்சுகளில் ஏறி இறங்குவது அவள் உணர அவள் உடல் அச்சத்தில் நடுங்குவதை அவனும் உணர்ந்தான். தன் நிலைக்கு வந்தவன் அவளை அணைத்து முதுகை நீவிவிட மேலும் அவனோடு ஒன்றினாள். கடைசியில் இவனிடம் சென்றுவிட வேண்டும் என்ற தவிப்புக்கு கடவுள் செவி சாய்த்து இருந்தார் போல. தான் தப்பிவிட்டோம் என்றதை விட தன்னவன் காத்துவிட்டான் என்ற எண்ணமே தோன்ற அழுகையில் அவன் சட்டை ஈரமானது. அந்த நேரத்தில் கூட இதுபோல் கடைசி நேரத்திலாவது எல்லா பெண்களுக்கும் ஒரு உதவி கரம் கிடைத்து இருந்தால் எத்தனை உயிர் பிழைத்திருக்கும் என்ற எண்ணம் அவளை மீறி வந்து சென்றது. அவளை அணைத்தபடியே தன்னிலைக்கு வந்தவன் அவளை தன்னை விட்டு விலக்கி, வாங்கிருந்து போகலாம். போன நாய்ங்க இன்னும் 10 பேரை கூட்டிட்டு வந்தா இது என்ன சினிமாவா? சிங்கிளா சமாளிக்கணும், அத்தனை பேரையும் பறக்க விட வா என்று அவளை இழுத்து கொண்டு வெளியேற கீழே கிடந்த ஹேண்ட்பேக்கை பார்க்கவன் அவளுடையதுதான் என்று அதையும் எடுத்துக்கொண்டு அவ்விடம் விட்டு விரைந்தான். அவளை முன்புற இருக்கையில் அமைத்தியவன் பின்புற கதவை திறந்து பேட்டையும் அவள் பேக்கையும் போட்டுவிட்டு காரை இயக்க துவங்கி இருந்தான். அவள் அழுது கொண்டு இருக்க அவன் பற்களை கடித்தான். ஏண்டி, அறிவில்லை உனக்கு? இந்த இடத்துக்கு தனியா வரதுன்னு விவஸ்தா இல்லை உனக்கு? இனிமே என்னை கேட்காம எங்கேயாவது போய்ப்பார், கொண்டுடுவோம் உன என்று கத்த அவளோ பதில் கூற வழியின்றி கண்ணீரை துரைத்தபடி அமர்ந்து இருந்தாள். இவன் கோபத்தை கார் மீது காட்டினான். அங்கு இருந்த டிஷுவை பார்த்தவள் அதை ஒவ்வொன்றாக எடுத்து கைகளையும் கன்னத்தையும் மாறி மாறி துடைத்து துடைத்து எரிந்து கொண்டு இருந்தாள். மேலும் மேலும் அழுது அவள் துடைப்பதை பார்த்தவன், ஏய் என்னாச்சு, தேய்ச்சி தேய்ச்சி தோலை பிச்சிடாத என்று சத்தம் விட அவனை நிமிர்ந்தும் பாராமல், அதை பொறுக்கி என்னை தொட்டுட்டான் என்று கூறிவிட்டு மீண்டும் துடைத்து கொண்டே இருந்தாள். அதை கேட்கவும் இவன் கோபம் இன்னும் அதிகமாகியது. முட்டாள்தனமா தனியா வந்து எல்லாத்தையும் இழுத்து விட்டாளே என்று. தான் போன் செய்யாமல் இருந்தால், இவளை தேடி வராமல் இருந்திருந்தால் என்ற நினைவு வர அவன் உடலும் சிறிது குலுங்கியது. இனிமே ஓ இஷ்டத்துக்கு எங்காவது போய்ப்பாரு என்று எச்சரித்தவன் அவள் துளைப்பதை பார்த்து, இப்படி தொடக்கிறத முதல்ல நிப்பாட்டு, ஏன் என்ன கூட தான் கொஞ்சம் கட்டி பிடிச்ச என்று கூறிவிட வேகமாக அவன் புறம் திரும்பியவளோ அவன் புறம் கை நீட்டி, அறிவில்ல நீங்களும் அந்த பொறுக்கியும் ஒன்னா என்று கத்திவிட முதல் முறை அவளுடைய சீற்றத்தை பார்த்தவனுக்கு உள்ளே குழுக்குழுவென்று இருந்தது. நம்ம தொட்டது அருவர்களையா, அப்பா நிம்மதி என்று பெருமூச்சு விட்டவன் பாதசாரியில் இருந்த கடைகளை பார்த்து ஓரமாக வண்டியை நிப்பாட்டி விட்டு இறங்கினான். இவள் எதையும் கவனிக்காமல் தன் வேலையை தொடர்ந்தபடி இருக்க சிறிது நேரத்தில் திரும்பி வந்தவன் அவள் புறம் கதவை திறந்து அவளை வெளியே இறங்க சொல்ல, என்ன என்றால் யோசனையோடு. தண்ணீர் பாட்டிலை அவள் புறம் நீட்டியவன், முகத்தை முதல்ல கழுவு, இப்படியே அழுதுட்டு வந்தா வெளியில பார்க்குறவங்க என்னதான் தப்பா நினைப்பாங்க என்று கூற அந்த பாட்டிலை கையில் வாங்கியவள் ஓரமாக சென்று முகம் கை என அனைத்தையும் கழுவி தீர்த்தாள். முடித்துவிட்டு அவன் புறம் வர அவளையே பார்த்து இருந்தவன், குடிய தண்ணி வேணுமா என்று கேட்க அவளுக்கு அது தேவையாகவே இருக்க வேண்டும் என்று தலையாட்ட கடைக்கு போய்விட்டு திரும்பி வந்தவன் கையில் குளிபானத்துடன் வந்திருந்தான். அவளிடம் நீட்ட,
உங்களுக்கு என்று கேட்க, நீ குடி என்றான். வறண்ட தொண்டைக்கு அது தேவாமிர்தமாக இருந்தது. குடித்து முடிக்க அவளை அழைத்து கொண்டு அவன் தன் வீட்டிற்கு சென்றான். சார், என்னை ஹாஸ்டலில் விட்டுடுங்க என்று மெதுவாக அவள் கூற, என்ன கேட்கல என்றான். ஹாஸ்டலில் அது இல்லை, இன்னொன்று வேற, நீ ஒன்று சொன்னியே. வேற நாம என்ன சொன்னோம்? ஒன்றும் சொல்லலையே என்று நினைத்தவன், ஒன்றும் சொல்லலையே சார் என்று கூற, தோ இதுதான். சாரா? கொஞ்சம் முன்ன பாத்திபான்னு கூக்குரல் இட்டீங்க, இப்போ என்ன சார் வேண்டியிருக்கு? அதிர்ந்தவள் ஐயோ என்று நெற்றியில் தட்டி கொண்டாள். அவனை பார்க்க, அது தெரியாம என்று இழுக்க, வந்துச்சு இறங்கு என்றான். அவனை விட்டு வெளிப்புறத்தை கவனித்தாள். அவன் வீட்டை அளந்து இருந்தார்கள். அவர்கள் இருந்த நிலையில் ஹாஸ்டலில் தனியாக அவள் நுழைவது சரிவராது என்று உணர்ந்தவன் வீட்டிற்கு அழைத்து வந்து இருந்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேட்டுட்டே இருங்க.